வானவில் விளையாட்டுக் கழகத்தினுடைய அங்கத்தவர்களாக இருக்கிற திரு ரவீன் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பாக 23,000 ரூபாவை பங்களிப்பாக வழங்கியிருந்தார். அவருடைய சகோதரி சசிகலா அவர்கள் தற்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரம் பாலிந்தா அவரும் கனடாவிலே வசிப்பவர். அவரும் தன்னுடைய பங்களிப்பாக 25,000 ரூபாவை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் நான் திரும்ப சொல்லுவது, பல பேரிடம் பணம் இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்காது. சில பேரிடம் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருக்கும், பணம் இருக்காது. ஒரு சிலர் தான் எப்படியாவது சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைகளோடு வாழுவார். அப்படியான நல்லுள்ளங்கள் இருக்கும் வரை நாங்கள் அந்த நல்லுள்ளங்களுக்கு இன்றைக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றி கடனை நாங்கள் எவ்வாறு அவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்றால், நாங்கள் கல்வியிலே கற்றுத்தான் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடனை செலுத்தவும். அவர்கள் உங்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு உங்களுடைய பாடசாலைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இருந்த பொழுதும் இந்த மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்ற வறுமை கல்வி கற்பதற்கு தடையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு வகையான அன்பளிப்புகளை நன்கொடைகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக கனடாவிலே வசிக்கின்ற திரு ரவீன் அவர்களுக்கும் பாலிந்தா அவர்களுக்கும் நமது பாடசாலை சமூகத்தின் சார்பிலே மிகப்பெரிய நன்றிகளை கூறிக்கொண்டு, ஏனென்றால் நமது பாடசாலைக்கு கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கும் 2 காலுறைகள் வீதம் அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்ற கிட்டத்தட்ட 44,000 ரூபாய் பெறுமதியான காலுறைகளை உங்களுக்கு இந்த கொள்வனவு செய்து தந்திருக்கிறார்கள். அதை வழங்குவதற்காக இந்த அன்பளிப்பை வழங்கிய திரு ரவீன் அவர்களுடைய சகோதரியும் நமது பாடசாலை மற்றது அவருடைய உறவினர்களும் ஆகிய பல்கலைக்கழக விரிவுரையாளரும் ஆகிய திரு யோகேஸ்வரன் அவர்களும் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இங்கே வருகை வந்திருக்கின்ற ரவீன் அவர்களுடைய திரு ரவீன் அவர்களுடைய சகோதரி அவர்களை எமது மாணவர்களுக்கு இந்த காலுறைகளை அன்பளிப்பாக வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக கிரேட் 1 மாணவர்கள் வந்து பெற்றுக்கொள்ளும். கிரேட் 2 டீச்சர் வாங்க. கிரேட் 2 டீச்சர்